நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1027வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதிசங்கரர். ஆதிசங்கர் ஏன் பேச வேண்டியது? இந்த காத்தால் எப்பயுமே தினமலர் தான் வாங்குகிறேன். காத்தில் முதல்ல ஹிந்து சேர்த்து வாங்கியிருந்தேன். இப்போ தினமலர் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன். தினமலரில் இந்த 3வது பேஜில் தர்பாசன அட்வர்டைஸ்மெண்ட் விச் கேம் பாருங்க. இது வந்த உடனே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே ஏன்னா அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போச்ச. காத்தாலே ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். ஏன்னா இதில் என்ன சொல்லிருக்கு பாருங்கள், டீட்டெயிலில் படிச்சிடுறேன். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய சுவாமியின் 2502வது மகா நிர்வாண தினம் நவம்பர் 15, 2025. நவம்பர் 15 எப்பயுமே அவருடைய இந்த முக்தி அடைஞ்ச நாள் எடுத்துக்கொள்ளப்படுறது. இந்த துலா மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அவர் வந்து முக்தி அடைஞ்ச நாள். அது இன்னைக்கு. அதனால் நான் பேசுகிறேன் அதை பற்றி. இதில் என்ன போட்டிருக்கேன்னு அழகாக போட்டிருக்கேன். இது வந்து குஜராத்தில் இருக்க அந்த இது துவாரகா பீடம். துவாரகை வந்து குஜராத்தில் இருக்குது. அடுத்து வந்து ஜோதிர்மட்டு, கிட்டத்தட்ட அது ஹிமாலயா சொட்டி வந்துடுறது. அது ஜோதிர்மட்டு ஒன்று இருக்குது. 2வது. 3வது கோவர்தன பீடம்ன்றது பூரி ஜெகநாத் இருக்கு இல்லையா, அது கோவர்தன பீடம். அது 4வது ஸ்ருங்கேரின்னு சொல்லும்போது இந்த பிரசன்ட் சிங்கேரின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். நம்ம சிங்கேரி ஆச்சாரியார் மடம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. ஆனால் ஷிமோகா பக்கத்தில் இருக்க சிங்கேரி தான் இதில் போட்டிருக்கு. கூடலி சிங்கேரின்னு போட்டிருக்கு. கூடலின்ற பிரதேசத்தில் தான் சாரதாம்பிகை நின்ற வடிவில் இருக்கா. கருங்கல் சிலையில். அது முன்னாடி நான் பேசியிருக்கேன். இது வந்து நாட்டு கிரிட்டிசைஸ் செய்ய முடியாததால் காலப்போக்கில் வேறு ஒன்று மாறிவிடுறது. இப்போ இப்போ ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸில் இவ்வளோ நல்லா இருக்கா. இப்போ நிறைய விசிட் பண்ணுறா த்ரூ பாரத தேசம். நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லித்தர. அது மாதிரி இருக்க நிறைய வேத பாடசாலையெல்லாம் நடத்துகிறேன். பல தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. இப்போ படுது 4 இடத்துல, இந்தியாவின் 4 பகுதியில் இந்த 4 பிரான்ச்சஸ் பண்ணிவிட்டு மூலாம்நாய பீடம்ன்றது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை கார்பரேட் ஆஃபீஸாக உட்காந்துட்டார் ஆதிசங்கரர். இதுதான் கிளாரிட்டியை தெரியணும். அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு இன்றைக்கி. ஆதிசங்கர் டோட்டலி லிவ்டு 32 இயர்ஸ். 32 வயசு தான் இருந்தார் அவர். விவேகானந்தர் அப்படி தான் இருந்தார். 32 வயசு வாழ்க்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்க, மகான்கள்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லாம் இல்லை அந்த காலத்தில். உதாரணமாக சுந்தரர் வந்து வன் தொண்டர் பேர் ஈஸ்வரனுடைய பேசி இந்த ஃப்ரெண்டாட்டம். சுந்தரருக்காக அவர் கணிகையர் குலத்தில் பிறந்த அந்த பறவை நாச்சியார் திருவாரூரில் கோச்சிண்டாஞ்சல் சமாதானத்துக்கு தூது போகிறார். யார்? பரமேஸ்வரர் சுந்தரருக்கும் பறவை நாச்சியார் திருவாரூர் தெருவில் நடந்தார். யார்? பரமேஸ்வரர் நடந்துருக்கார் பாருங்க. அப்போ எப்பேற்பட்ட சுந்தரர் வாழ்ந்தது எவ்வளோ காலம்? 18 வயசு தான். 18 வயசில் 2 கல்யாணம் பண்ணிட்டார். ஒன்று வந்து அந்த பறவை நாச்சியார், இங்கே ஞாயிறுன்னு இருக்குது ரெடியூஸ் பக்கத்தில், சங்கிலி நாச்சியார். ஸோ அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் திருவத்தியூரில். அவர் வாழ்ந்த காலம் 18 வயசு தான். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் நல்லூர் பெருமடம்னு சொல்லுவாள். கல்யாணம் நாளன்னைக்கே சாயந்தரம் கோவிலுக்கு போகிறா. எல்லோரும் வர பெரிய பேரொழி திறப்பது அந்த நல்லூர் கோவிலில். யார் வாங்க வரதான் வாங்க, எல்லாம் சாமிகிட்ட போயிடலான்றார். நிறைய பேர் போயிடுறான். ஒரு மக்களும் வரா, மாமனா மாமியார் வரா, மனைவி வரா, எல்லாரும் அப்படியே போய்க்கவா போவாளா தெரியாது எனக்கு. அந்த காலத்தில் அந்த இறைக்கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்த ஹி ஷோட் த பாத்வே உடனடியாக. இது வந்து கேரளாவில் கூட இந்த பூந்தானம்னு சொல்லுவாங்க. பூந்தானம் வந்து அப்படி இது பண்ணியிருந்தார். அவர் வந்து பூத உடனோடய போயிட்டார் மேலே. ரொம்ப இந்த வேலைக்காரி நிறைய அவருக்கு சர்வீஸ் பண்ணாலாம். என்ன ஐஷு போங்கன்றா ஒரு பூந்தானத்தோட வேஷ்டியை பிடிச்சிட்டாலாம். அப்படியே ஷீ ஆல்சோ வெண்ட்டு சொல்லப்படுறது. ஸோ அந்த வீடெல்லாம் இருக்குது, பூந்தானத்தினுடைய வீடுகள்லாம் இருக்குது. அந்த டிராயிங்கு அழகாக காமிச்சிருப்பார். அப்புறம் கண்ணை மூடி இது பண்ணியிருப்பார். கிருஷ்ணர் வந்து விளையாண்டே இருக்க பக்கத்தில். ஒன்று வந்து ஊஞ்சலாக விளையாடும், ஒன்று தை ஓடதை பண்ணிட்டுருக்கோம். பல விதமான இந்த சேட்டைகள்லாம் பண்ணிட்டுருக்கோம் கிருஷ்ணராக. ஸோ இந்த மாதிரிலாம் மகான்கள் வந்து தேர் எக்ஸப்ஷன். ஸோ கம்மிங் டு திஸ், இந்த 4 பீடங்கள் இந்த அடிக்கடி மறந்து போடும் நமக்கு. துவாரகா பீடம்,
குஜராத்தில் இருக்குது. ஜோதிர்மட் அது வந்து டுவர்ட்ஸ் ஹிமாலயாஸ் வந்துருந்தது. அடுத்து கோவர்தன பீடம், பூரி ஜெகநாத். இதெல்லாம் வந்து பாருங்கள், துவாரகா பீடம் வந்து கிருஷ்ணருடைய இடம். பூரி ஜெகநாத் அதுவும் வந்து மகாவிஷ்ணுவோட தான். அப்புறமா வந்து கேதார்நாத் வந்து ஈஸ்வரோடைய பேர். கேதார்நாத் பத்ரிநாத்னா சொல்லாத விஷ்ணுவோட இடம். கேதார்நாத்தில் ஜோதிர்மட் இருக்கு. ஸோ அது அந்த போகும்போது ஸோ அது வித்தியாசமாக ஏற்படுது. அங்கே வந்து பேதம் கிடையாது, சிவவிஷ்ணு பேதம் தான். ஸோ கம்மிங் டுவர்ட்ஸ் சவுத்தில் வந்தால் இந்த கூடலி சிங்கேரின்றது இந்த 4வது. ஸோ அதனால் இது வசதியாக மற்றபடி நோபடி கேன் டிஸ்கஸ் ஆகுது. மகான்கள்லாம் பெரிய வெரி கிரேட் பீப்புள் பூஆர். எனக்கு பர்சனலாக நான் வந்து இன்சிடென்ட் சொல்கிறேன். என் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஐ யூஸ் டு கோ டு ஷிமோகா. ஷிமோகா பக்கத்தில் அனந்தபூர், அங்கே போயிருந்து அங்கே ஒரு சித்த வைத்தியர் இருந்தார். நிறைய 1000 கணக்கில் ஜனங்க வந்து காலையில் 6 மணிக்கு போய் இறங்குவோம் அந்த ஸ்டேஷனில். நூற்றுக்கணக்கான ஆட்டோ அந்த ஊருக்கு நேரே போயிடுவா. ஏன்னா அவள்லாம் வந்து ஹோட்டலில் தங்க முடியாது. இப்போ என்னாலலாம் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ டு டேக் ரெஸ்ட்டு. ஒரு மத்தியானத்துக்கு மேலே குளிச்சு பண்ணிட்டு மேலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இஷ்டம் போவான். வந்து சாப்பிட்டுட்டு படுத்து விட்ருவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ யூஸ் டு கோ ஃபார் சம் டெம்பிள் விசிட் பார்த்துட்டு அடுத்த நாள் இரவு தான் நான் கிளம்புவேன் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் டே மத்தியானத்துக்குள்ளே இங்கே வந்துடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ ஹவ் பீன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சிங்கேரி. நான் கூடலே நான் போனதெல்லாம் கிடையாது, பொய்யே சொல்லணும். அப்போ தெரியாது. ஷிமோகா பக்கத்துலாம் இருந்தேன் நான், ஆனால் போனதில்லை, தெரியாது. சரி, லேட்டர் ஆன் ஆஃப்டர் ஸ்டடியிங் த புக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வந்து ஐ கேம் டு நோ அபவுட் இட். ஸோ அதனால் இந்த இது வசதி அது பட்டெல்லாம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக இன் ஸ்பீக் கூடலி தான் வந்து ஓல்டஸ்ட். கூடலி சிங்கேரி அங்கே வந்து சாரதாம்பிகை வந்து அதே கையில் அக்ஷமாலையும் புத்தகத்தை வச்சுட்ருக்கேன். முன்கே இந்த மாதிரி சின்மத்தில் காமிக்கிறேன். கிளி இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இந்த என்ற காலத்தில் கருங்கல் சாலை மேனியாக்கா. இந்த சிங்கேரியில் பிரசன்ட் சிங்கேரி நம்ம போகிறோம் இல்லையா, இந்த வித்யசேகர பாரதியில் இருக்கால, அங்கேருந்து விக்கிரகம் வந்து மூல விக்கிரகம் வந்து சந்தரக்கட்டையில் இருந்தது. தட் வாஸ் டேமேஜ் ஆஃப்டர். அப்போ ஸ்வர்ணமாக மாற்றினான். இப்போ இருக்கிறது வந்து ஸ்வர்ணாம்பிகை அம்பாள் வந்து தங்கத்திலேயே பண்ணிட்டு வெள்ளி மண்டபத்தில் உட்காந்துருக்கு. அப்படி ஜொலிக்கும் அம்பாள் அப்படியே. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் சாரதா பீடம் கட்டுற இடத்துலலாம் வந்து மெட்டல் விற்கிறது தான், கருங்கல் வைக்கிறது இல்லை. நார்மலாக சாரதா பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தால் அந்த கோவிலில் இதுதான் பண்ணுறேன். பஞ்சலோக விக்கிரகம் தான் பண்ணுறேன். இப்போ அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸோ அது வந்து உட்காந்த நிலையில் இருக்கும். அது எங்கள் இடத்துல தோ வி டோன்ட் பிலாங் டு சிங்கேரி, எங்கள் இடத்துல மேலே இருக்கும் பாருங்கள். மேல் இதில் டாப்பில் நடுவில் வந்து சாரதாம்பிகை இருக்கும். அதில் ஸோ ஆதிசங்கரனுடைய இந்த முக்தி அடைஞ்ச நாள் இன்னைக்கு. ஆதிசங்கரை பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. முன்னாடி பேசியிருக்காரு அதை பற்றி நான், பட் இன்றைக்கி பேச வேண்டிய நிர்பந்தம் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியல. அந்த இல்லை பொன்னேரியில் நிறைய சிவாச்சியார்கிட்ட கேட்டால் தெரியலன்றா. பொன்னேரி பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டரில் பெரும்பேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. பெரும்பேடுன்னா பேடு தான் பேடுன்றவா. எப்படி சிறுவாபுரி சின்னம்பேடு தான் பேடு. சின்னம்பேடு சின்ன மேடு, அதுக்கு அடியில் தான் கோவில் இருந்தது ஒரிஜினலாக. ஸோ பெரும்பேடில் வந்து பெரிய மேடு, மாட்டு வண்டிலாம் ஏற முடியாமல் டில்ட் ஆகிடும் சில நேரத்தில். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேடை இது பண்ணணும் சொல்லி பண்ணும்போது பார்த்தா 7 அடி உயரம் வல்லக்கோட்டை முருகராட்டம் பூமியில் இருக்குது. முருகர், வெள்ளி, தேவயானை. பெரும்பேட்டில் என்ன விசேஷம்னா 2 பேருமே 2 சக்தியும் வந்து மாறி மாறி இருக்கும். தேவசேனா வந்து நார்மலாக அவருடைய முருகருடைய இடப்பாகத்தில் இருப்போம். ஆனால் இந்த ஊரில் வலப்பாகத்துக்கு வந்துடுவோம். முருகரோட வலப்பாகத்தில் வெள்ளியம்மை தான் இருப்போம். ஆனால் இந்த கோவிலில் வந்து குரத்தி கொண்டையோட இடப்பாகத்துக்கு போயிடுவோம் வெள்ளியம்மை. வலப்பாகத்தில் வெள்ளியம்மை கோவிலெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து
தேவசேனா கிரீடத்தோடு நிற்போம். அது அந்த விக்கிரகம் இது பண்ணும்போது எடுக்கும்போது கட்டவரில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. பரமாச்சாரியிட்ட சொல்கிறார், இது நான் சொல்ல, பரமாச்சாரியார் சொன்ன இன்சிடென்ட் இது. அப்போ சொல்கிற, இதெல்லாம் நடந்து பல 2000 வருஷம் ஆகிடுச்சுப்பா. என்னாச்சுன்னா, உங்கள் ஊரில் மண்ணாலே மாறி பழிஞ்சது. அதாவது சாபக்கேடு ஆதிசங்கரை கொடுத்து ஆதிசங்கரையே ஐடென்டிஃபை பண்ண முடியல வாழலை. அந்த ஊரில் தெலுங்கு பிராமணன் ஜாஸ்தி அந்த காலத்தில். சொல்கிறதெல்லாம் 2000 years பேக்கு. ஆதிசங்கரை வரும்போது ஒருத்தர் ஆத்திர கல்யாணம் நடக்கிறது. சன்னியாசி ஆற்றுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தரத்தி அனுப்பிச்சுடுறோம். ஆதிசங்கரை பாருங்க, இன்னும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு மரியாதை தட்டாண்டு. ஆதிசங்கருக்கே நேர்ந்த கதி இப்படியாச்சு. அவர் உண்மையை சொல்ல, நீங்கள் எல்லாம் உள்ளே வந்தால் ஆகாது, கல்யாணம் நடக்கிறது, நீங்கள் வெளில போங்கன்னு கழுத்து பிடிச்சி குறைய அனுப்பிச்சுடுறா. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கார். சரி மாதிரி ஆகிடுது. மனம் வெதும்பி அந்த விட்டு ஒரு அந்த ஊரை தாண்டும் போது அம்பாளுக்கே பொறுக்காமல் மண் மாறி பழிஞ்சுது அந்த ஊரில். ஸோ அப்படியே எல்லாம் அழிஞ்சு போய் இந்த தெலுங்கு பிராமின்ஸ் வெக்கேட்டட். ஸோ தே லாஸ்ட் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல் தே வெக்கேட்டட். அப்போ என்ன செய்யலாம், தஞ்சாவூர் சைடு போயிடுறாங்க. ஸோ அவளுக்கு விருத்தி ஆகவே இல்லை. அப்போ பரமாச்சாரியார் கேட்கும்போது, இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு முன்னாடி, அதனால் என்ன ஆதிசங்கர ஜெயந்தி போது ஆதிசங்கருடைய சந்நிதி இருக்கு இல்லையா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில், அதுக்கு அவள் அபிஷேகம் பண்ணுறாள். அது கரெக்டான அந்த குரூப் பேர் தெரியல. இப்போ அப்படி வடமா வாத்தியமா பிரகச்சரணம் அஷ்டசகசரம் சொல்லிட்டு தமிழ் பிராமணாளுக்கும் தெலுங்கில் மாதிரி வளநாடு முருகநாடு நியோகி அது மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே இருந்தால் தெலுங்கு பிராமின்ஸு அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவள்லாம் இல்லைங்க. அங்கே இன்னொன்று நடந்தது. ஒரு பெரிய வைஷ்ணவ பெரியவர் இருந்தார். வாதில் ஜெயிச்சு அவரை பெரும்பேடுலேருந்து பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போய் காஞ்சிபுரத்தை கொண்டு விட்டார் பல்லக்கிலேயே. அந்த மாதிரி இன்சிடென்ட் ஒன்று நடந்தது அந்த ஊரில். ரொம்ப அழகான ஒரு ஏரியை ஒட்டி இருக்கும் அந்த கோவில். அதை பார்க்க போகிறேன் இப்போ காமிக்கிறது. ஆதிசங்கருடைய முக்தி நாளில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. சென்னை பக்கத்திலே இருக்குது, நிறைய தெரியல பாருங்கள். இதுதான் பெரும்பேடு முருகர், எவ்வளோ பெருசு பாருங்க. கிரீடத்தோடு இருக்குது தேவசேனா. முருகோட வல பக்கத்தில் இடது பக்கத்தில் குரத்தி கொண்டையோடு இருக்கா வெள்ளியம்மை. ஸ்டூல் போட்டு தான் அபிஷேகம் பண்ணுவார் குருக்களுங்க. 7 வெள்ளக்கோட்டையை விட வெள்ளக்கோட்டை சப்பையாக இருக்கும், இது நல்லாவே உருட்ட முகமாக இருக்கும். அது இந்த கோவிலில் கருவறை கோபுரம் இப்போ ரொம்ப அழகாக பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்கா. வாசலை பார்க்கும்போது இந்த முன் மண்டபமும் கொடிமரமும் தெரிகிறது. ராஜகோபுரம் வேறு இருக்குது இந்த கோவிலில். பெரும்பேடு அடுத்த தடவை போகும்போது இதெல்லாம் பார்த்துடுவாங்க. எல்லாம் சிறுவாபுரி ஏன் பயன்படுன்னு வந்துடுறான். ஆண்டார் குப்பம் ஒன்று இருக்குது. அதாவது தச்சூர் கூட்டோடு ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் தச்சூர் கூட்டோடு ஒரு ஜங்ஷன் இருக்குது. உள்ளே போனால் 4வது கிலோமீட்டர்லேயும் 3வது கிலோமீட்டர்லேயும் ஆண்டார் குப்பம் வந்துடும். அழகான சுவாமி 2 கையோடு இடுப்பில் கை வச்சுட்டு கர்வத்தோடு நிற்பார். பிரம்மாவோட தலையை கொட்டிட்டு பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு சொல்லிட்டு அது நிற்பார். அதை பார்க்கலாம். அடுத்து ஒரு 1-2 கிலோமீட்டர் பொன்னேரி வந்துடும். பொன்னேரினால உழுத ஊர் அது. அகத்தீஸ்வரர், ஆனந்தவல்லி வலம் கொண்ட அகத்தீஸ்வரர். அம்பாள் போக சக்தியில் யோக சக்தியாக இருப்போம். இங்கே ஈஸ்வரோட வலப்பக்கத்தில் நிற்போம். தனித்தனி சந்தி ரொம்ப அழகாக இருக்கும். கஜபிரஷ்டமானதோடு இருக்க கோவில். வாசல் பெரிய குளம், திருக்குளம் இருக்குது. பொன்னேரிக்கு அப்புறமா இது பெரும்பேடு. அந்த ஆத்தங்கரையை தாண்டின உடனேயே ரைட்டில் போனால் பெரும்பேடு வந்துடும். பெரும்பேடு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜங்ஷன்லேயே இருக்குது சின்ன காவணம். சின்ன காவணம் வள்ளலாருடைய அம்மா ஒரு ஊர். அது அங்கே வள்ளலார் வளர்ந்துருக்கார் ஒரு ஃபியூ இயர்ஸ். அது தெரிஞ்சுக்கணும். அங்கே அஷ்டோத்திர ஈஸ்வரர், அஷ்டோத்திரவல்லி, சதுர்வேதபுரீஸ்வரர், சிவகாமின்னு சொல்லிட்டு 2 சிவன் 2 அம்பாள் 2 கொடிமரத்தோடு இருக்கும். அது அப்படியே போனால் திருப்பாலைவனம் பார்க்கலாம். ஸோ அப்படியே கந்தசாமி கோவிலும் வரும் பழவேற்காட்டில் ஆனந்தவல்லி சமேத சமயேஸ்வரர் ஒன்று இருக்கும். அப்படியே இந்த பிரிட்ஜை தாண்டி கடல் தாண்டி அப்படி போனால் சிந்தாமணீஸ்வரர் சிவகாமி, அதுதான் ரமணேஸ்வரனால் பூஜை பண்ணது. இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு சண்டே கிண்டே கிளம்பி போனால் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
இந்த சைடெல்லாம் 2 சைடெல்லாம் ஆதிசங்கர் விசிட் பண்ண இடம். அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. 32 வயசுக்குள்ளே எப்பேற்பட்ட மகத்தான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதை வந்து நம்ம வந்து வி ஷுட் திங்க் அபவுட் இட். ஆதிசங்கர் இல்லைன்னா ஷண்முக ஸ்தாபனமே இல்லை. கிட்டத்தட்ட 78 துர்மதங்கள் இருந்து அந்த காலத்தில் சாமியே இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் அடக்கி இந்த இது சனாதன தர்மத்தை நிலைநாட்டியவர் ஆதிசங்கரர். அவருக்கு வி ஷுட் பே ரெஸ்பெக்ட் டு ஹிம் எ லாட் டுடே. இங்கே பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் போல் சுற்றி வரும்போது ஆதிசங்கர் சன்னதி விசிட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கோவில் போனால் அங்கே என்ன சன்னதி கூட பார்க்க மாட்டேன்றோம். அவசரமாக வந்துடுறோம். அந்த இப்போ இந்த தெலுங்கு பிராமின் ஃபேமிலி வெக்கேட்டட் ஃப்ரம் பெரும்பேடு. They are visiting every year as per the advice of Paramacharya and doing the Abhishekam on the Jayanti day பண்ணுறாங்க. இதை சொல்லி இன்னைக்கு இந்த 4 பிரான்ச்சஸ் இது துவாரகா பீடம் அண்ட் குஜராத்து, அடுத்து வந்து ஜோதிர்மட்டு, அப்புறமா வந்து கோவர்தன பீடம் பூரி ஜெகநாத், கூடலி சிங்கேரி, இது 4 கார்பரேட் ஆஃபீஸாக மூலாம் பீடம்ன்றது காஞ்சிபுரம். இது தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி நான் இந்த அவருக்கு கோடி நமஸ்காரங்களை பண்ணி இந்த புனித நாளில் நம்ம வி ஷுட் பே ஹோமேஜ் டு ஹிம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.